Sorry, it's DJ. Hello guys, welcome back to Gaming with Rascal channel. இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது Naruto Shippuden Legends Akatsuki Rising இதோட பார்ட் 3 தான். ஓகே கைஸ், பார்ட் 3 சாப்டர் 2ஓட கண்டினியூஷன். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணோடனே சுகமாரும் டெமாரியும் காமிக்கிறாங்க இந்த பேட்டில் ஃபீல்டில். டெமாரி கேட்குறா, வந்து நீ உண்மையாக தான் சொல்கிறியா, நம்ம இந்த டயத்தில் வந்து ஒருத்தர் ஆட் பண்ணலாமா? நீ அதை பற்றி கவலைப்படாத டெமாரி, நான் ஜெயிச்சிட்டேன்னா அதுக்கு அவசியமே இருக்காது. நாம் சொல்கிறது எப்படி அவன் கேட்க போகிறதில்ல, வாழவாடன்னு பேசிகிட்டே தான் இருக்க போகிறான். சரி ஓகே, ஆனால் இது மட்டுமே காரணம் இல்லை, ஜாக்கிரதையாது. நீ நல்லா பேசுகிற, ஆனால் நான் வந்து உண்மையிலே அவனோட ட்ரைனிங் எப்படி பண்ணியிருக்கான்னு நான் பார்க்கணும். பரவாயில்ல, இப்போ நீ நான் தோத்துட்டேன்னா நீ தான் அவனை சமாளிக்கணும். நீ தான் ஸ்டாண்டர்டோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனினாச்சே. நீ ரொம்ப பேசுகிற. சிக்கமாரு, டெமாரியோட பேசுறதை நிறுத்திட்டு எங்களோட சண்டை போட வரியா? நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ எப்போ தான் சண்டை போட வருவேன்னு. ஏய் இங்கே பாருங்க, பக்கத்தில் இருக்காங்க, இதுக்கே தவி போகிறேன். சரி வா சண்டை போடுவோம். அடுத்து இப்போ வேறு பக்கத்தில் இருக்கிறதுக்கே என்ன தவி போகிறீங்க? எனி டைம் ரெடி. சண்டே ஆரம்பிக்கிறா சீக்கிரம். ஏன்டாடே எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க வளன்னு, சீக்கிரம் சண்டை ஆரம்பிக்கிறா, போர் அடிக்குது இல்லை? ஓகே கைஸ், சண்டே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொன்னது கேட்டுச்சு போல். ஆனா தனியாக அடிக்கிறது கைஸ். குணாய் வச்சுட்டாங்க கைஸ், குணாய் பேப்பர் வாங்க போட்டு வச்சுருக்காங்க. பேப்பர் பாவங்க இது பக்கத்தில் உள்ளே பின் என்ன வெடிக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். கரெக்டாக கிட்ட மிதிச்சானு வெடிக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு அதே எனக்கு க்ளோஸ் காம்பேட் தான் கைஸ். நான் வந்து ஏற்கனவே வந்து நிறையா வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். க்ளோஸ் காம்பேட் தான் கைஸ் எனக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஜுட்ஸு போகிறோன்னு ஏதாவது செஞ்சோம்னா அவையே செஞ்சு விட்டு போடுவாங்க கைஸ். நம்மளை செஞ்சு முடிச்சு விட்ருவாங்க நம்மளை. ஆமாம், இப்படி தான் விபூதி அடிக்கிறாங்க கைஸ். சாமியார் மாதிரி விபூதி அடிக்கிறாங்க கைஸ். சாமியார் சிக்கமாரு விபூதி அடிக்கிறாங்க கைஸ். இந்த இது ஷேடோ பேரலிசிஸ் ஜுட்ஸு கைஸ். விபூதி அடிக்கிறான். ப்ரீவியஸன் போட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கேன் கைஸ். அவ்வளோதான், ஈஸியாக படிச்சிட்டேன், பாதி இழுத்து முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சது. டேய் சிக்கடா, இருடா, ஓடாதடா. டேய் சிக்கமாக ஒரு பையில நில்றா. இங்கே ஒரு மறுபடியும் விபூதி கைஸ். ப்ளீஸ் விபூதி அடித்தாங்க. 2 விபூதி அடித்ததுக்கே காவாசி எழுத்து வந்துச்சு கைஸ். எனக்கு சிரிக்கிறதா அழுகிறான்னு தெரியல கைஸ். ஆனால் அவனுக்கு பாருங்கள் எழுத்து பங்கமாக குறைச்சிட்டோம். நம்ம தான் கெத்து. எப்படி பார்த்தீங்களா? போட்டு அட்டியை கேளு, எழுத்து போட்டு பறக்க விடு கைஸ். செத்தாண்டா வேண்ட விபூதி மறுபடியும் விபூதி கைஸ். விபூதி அடிக்கிறேன் மறுபடியும். பேப்பர் பாம்பு போட்டேன் அந்த பேப்பர் பாம்புங்க கைஸ். வெடிச்சிச்சா பேப்பர் பாம்பு காணாம். அவ்வளோதான், கொஞ்சம் நான் எரிய கொஞ்சோண்டு கைஸ். இதுக்கப்புறம் நான் எஸ்பி ரீஜென்ரேட் ஆயிரம் நினைக்கிறேன். முடிஞ்சு கைஸ், முடிஞ்சு வழியாக முடிந்தது. லோடிங்கில் நிற்கிது, முடிஞ்சது. ஓகே, என்ன பேசுகிறாங்க? நான் நம்பவே முடியல நட்டோ, நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க? எப்படி சிக்கமாரு, நான் ஒரு சுனினை விட நல்லாவே சண்டை போகிறேன்னா சொல்லு. சரி, இப்போ நீ சொன்ன மாதிரியே என்ன சுனினை சொன்ன சேர்த்துக்கோ சிக்கமாரு. நான் தான் அவனை தோக்கடிச்சிட்டேன்ல, அதுக்கு முன்னாடி நீ என்னை தோக்கடிக்கணும் தம்பி. யாரு கைஸ் இவ? குறுக்கால வந்த கௌசிக்கு வந்த மாதிரி இவ வேற பக்கத்தில் குறுக்கால வந்து சண்டை போட போகிறாளா? இது என்ன சொல்கிறீங்க? இது வந்து உங்கள் பேச்சில் கிடையாது, நீங்கள் கல்லாட்டாடுறீங்க. ஜோனியை எடுத்து நான் சண்டை போடுறது அது சரி. உன்னால் ஒரு ஜோனியை கூட சண்டை போட முடியாதா? நீ ஒரு முட்டாள். ஆனால் உன்னை பற்றி இதுக்கு காரா இப்படி பேசிக்கிட்ட, உன்னை பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கான். உன்னால் முடியட்டோ அப்படின்னு சாப்பிட்ற என்கரேஜ்மெண்ட்டா கைஸ். சரி, இப்போ நான் செஞ்சுதான் எனக்கு ஒரு வழியே இல்லையா? டெமாரி, நீ வந்து இதெல்லாம் தேவையில்லாம இன்வால்வ் ஆகாத அப்படின்றான். கைஸ் பாருங்க, இவன் தான் முதல்ல சண்டை போட சொன்னான், இப்போ இவனே இன்வால்வ் வேணான்றான். அப்பங்க கைஸ் மாற்றி பேச சிக்கமாரு, மாற்றி பேசிக்கிறியா சிக்கமாருங்கிறவன். சரி, இப்போ நீ ஜெயிச்சிட்டேன்னா நீ எக்ஸாமில் இருக்கா நருட்டோ? என்ன சொல்கிற? சண்டை போட வரியா? நான் வரேன், பரவாயில்ல, நல்லா இருக்கு, நான் சண்டை போட வரேன்.
நீங்கள் சொன்ன மாதிரி அப்புறம் அவங்க சொன்னதை காப்பாற்றினாலே போதும் எனக்கு. அவளோட நினைக்கிது கைஸ். டெமாடி நடத்த சண்டை. என்னடா அது விண்டு ஜோட்ஸு கைஸ், ஏதோ பேர் அடிச்சுக்கிறா கைஸ். என்னடா ஹெல்த்து ஏறவே இல்லை கைஸ். ஐயோ அப்பா ஹெல்த்து ஏறவே இல்லை கைஸ். ஆடக்களோட போட்டால் அதையும் உடச்சு விட்டுருக்கா. ஐயோ ஹெல்த்து ஏறவே இல்லை கைஸ். இப்போ மேலே சண்டை போட்டு அதே ஹெல்த்தோட இருக்குது. சுத்தம். இவளுக்கும் க்ளோஸ் காம்பேட் தான் கைஸ். இவளுக்கு நம்ம ஏதாவது ரசிகன் ஏதாவது போட ட்ரை பண்ணோம்னா நம்மளே முடிச்சு விட்ருவாங்க. இந்த கையில் ஒரு பிளேடு வச்சுருக்கா கைஸ். இந்த பிளேடை வச்சு நம்மளை என்ன பண்ணாலும் அடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கா ஈஸியாக. இங்கே பாருங்க, அவ்வளோதான் பாருங்க. கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை, அந்த ஹெச்பி கம்மியாக இருக்குது நமக்கு. மற்றபடி வர இந்த பிளேடை சொல்கிறா பார்த்தீங்களா. நான் பாருங்க அவளை ஈஸியாக தோக்கடிச்சாச்சு கைஸ். என்ன கைஸ் இவ்வளோ சப்பையாக இருக்கா. இந்த மாதிரி வேஸ்ட்டு கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேஸ்ட்டு. அவ்வளோதான் முடிஞ்சு கைஸ். ஷேடோ கிளான் மட்டும் நல்லா உடைக்கிறா கைஸ். இந்த அவ்வளோதான், இந்த ஒரு அடி தான் அடிச்சிருப்பா. அதுக்கப்புறம் முடிஞ்சு கைஸ். கொஞ்சம் தான். மிஸ்ஸஸ் ஜோனின் அடி வாங்கிட்டு இருக்காங்க கைஸ். மிஸ்ஸஸ் ஜோனின் கொஞ்சம் தான் முடிந்தது. மாதிரி முடித்து விட்டோம் வெற்றிகரமாக. பார்ப்போம் இப்போயா சேர்த்துக்கிறாங்களா இல்லையான்னு இன்னும் எக்ஸாமில். எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம் கைஸ், சேர்த்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. என்ன ஒரு இமேஜின், அதாவது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. காரா சொன்ன மாதிரியே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேரும் சேர்த்துக்குங்க. டெமாரி சிக்கமாரு என்னை துணி நெக்ஸ்ட் சேர்த்துக்குங்க. ஓகே, நான் உனக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்லாட்டை உருவாக்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உன்னை வந்து ஒரு டேரக்ட் ஜோனினா ஆக்குறதுக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன். இது நீ டேரக்ட் ஜோனினாக போறியா? அதாவது சாக்குரா வந்து பரமாப்படுறா கைஸ். பார்த்தீங்களா, சென்னையிலேருந்து டேரெக்டாக ஜோனினாக போகிற சாக்குரா பரமாப்படுறா. இந்த பொண்ணுங்களே அப்படி தான் கைஸ். குட் வேர்ட் நீ என்ன சொல்கிறா எனக்கு புரியல. ஓஹோ ஆஹா ஐ டிட் இட் சாக்குரா. ஆஹா குட் ஒர்க் நருட்டோ. ஆனால் நீ 1 வருஷம் வெயிட் பண்ணணும். தேங்க்ஸ் கவாரு. எது ஒரு சரி என்ன சொன்னேன்? 1 வருஷம் வெயிட் பண்ணணுமா? புரியல எனக்கு நீ என்ன சொல்கிறேன்னு. இதில் புரியல. பரவாயில்ல சாரி. இந்த வருஷம் பார்ட்டிசிபெண்ட்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு நருட்டோ. ஏற்கனவே 5th அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே நாளை யாரையும் ஆட் பண்ண முடியாது நருட்டோ. மன்னிச்சிரு என்னைய. இது பருப்பு மாதிரி பேசினாங்க கைஸ் 2 பேரும் எனக்கு தோக்கடின்னு. இப்போ பாருங்களேன், இவ 5th தோக்கடிச்சுட்டு நீ சேர்ந்துக்கன்றா. இவ சண்டை போட்டது வேஸ்ட்டா? அப்போ சண்டை போட்டது வேஸ்ட்டு கைஸ். வேஸ்ட்டாக போச்சு போங்க. முடிச்சு விட்டிங்க போங்க. வேஸ்ட்டாக போச்சு. ஐயப்பா குட் லக் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு போயிட்டாங்க கைஸ். நான் இப்போ வில்லேஜுக்கு போகிறேன். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி வேணா சொல்லுவேன். கிவ் மீ பிரேக். நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன். டயர்டாக இருக்குன்னு. இது வாய் விட்டு விட்டாங்க. சேர்த்துக்க மாட்டேங்கிட்டாங்க. இப்போ கடைசியில் நம்மளை ஏமாற்றிட்டாங்க கைஸ். மீனக்ஸ் நம்மளை சேர்த்துக்கிட்டாங்க. ஏமாற்றிட்டாங்க. நாங்கள் இதை பார்ப்போம். அடுத்து நடக்க போகுதுன்னு தெரில. அவங்களோட நிற்கிது காய்ஸ். அக்காட்சிக்கு மெம்பர்ஸ் என்ட்ரி காய்ஸ். இப்போ தான் கேம் சூடு பிடிக்குது. டெய்லராக சாசுரி வந்திருக்காங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1 டெயில்ஸை பிடிக்கணும். ஒரு வருஷம் பிடிக்கிறதுக்கு மட்டும் 1 டெயில்ஸை பிடிக்கணும். ஓகே, இதுலேருந்து தெரிஞ்சது என்னன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் இங்கே தான் இருக்கான். ஆமாம், அதை செஞ்சே ஆகணும் கைஸ். வித்தியாசம் பார்க்காதீங்க. அது வந்து சாசுரி வைஸ் ட்ரை பண்ணேன். வித்தியாசம் பார்க்காதீங்க கைஸ். உனக்கு அந்த பேக் போதுமா டெய்லரா? நம்ம எதிர்க்க போகிறது ஜிஞ்சுருக்கிய. என் ஜுட்ஸு எல்லாமே ஒரு ஆர்ட். வேறு கைஸ் ஆர்ட்னு சாவடிக்கிறான் போட்டு. வந்து சாசுரியும் சண்டை. அவன் 1 டெயில் தானே, நான் பார்த்துக்கிறேன். என் கால்குலேஷன்ஸ் படி நான் கொண்டு வந்திருக்கதே எனக்கு போதும் சாசுரி. நான் நம்புகிறேன் டெய்லரா உன்னை. உன் கால்குலேஷன்ஸ் கரெக்டாக இருக்கும் நம்புகிறேன். வெட்ட வழியை காட்டுறாங்க கைஸ். நல்ல கோமாளிங்க வந்துட்டாங்க கைஸ். கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க அக்காட்சிக்கின்னு அந்த சிம்பிள் வச்சு. நல்ல கோமாளிங்க. நம்ம அடிச்சது கெட்ட கோமாளிங்க. நல்ல கோமாளிங்க. என்ன சொல்கிறாங்கன்னா பிங்கோ புக்கில் வந்து சொல்லுது நீங்கள் வந்து பவுண்டிக்காக தேடிட்டு இருக்கீங்கன்னு. ஆனால் அதை நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க விட மாட்டோம். உங்களை கண்டிப்பாக கொன்னே தீருவோம் அப்படின்றாங்க.
இவங்க அடுத்து மொத்தம் 6 வந்திருக்காங்க. நாங்கள் எங்கள் காசை வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல சடங்கு செய்வோம் ஹஹஹஹா அப்படின்றான். ரோக் நிஞ்சா ஒரு பவுண்டியை தேடாமல் வேற என்ன பண்ணுவான்? ரெய்டரா நம்ம இவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிப்போம். நான் என்னோடய ஆர்ட்லாம் இந்த மாதிரி முட்டாளர்களுக்கு நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒன்று சேர்ந்தே செய்வோம், இல்லை நீ மட்டும் பார்த்துக்க. பரவாயில்லவா, சேர்ந்தே செய்வோம். என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் புரியல எனக்கு. என்னது இது சம்மந்தமே? நான் காமெடி சொல்லிட்டுருக்கேன். எங்கே இருக்காங்க முதல்ல? கைஸ் எனக்கு தான் தெரியுதா? நானும் சம்மந்தமே இல்லாமல் எங்கேயும் இருக்காங்க கைஸ். இது என்னது லீஃப் வில்லேஜா? புரியல. வந்தானுங்க நான் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது இது? இது கோமாளி லெவல் 12. ஏய் கத்தி விட்டு வீசுருவேன். ஐயோப்பா இந்த கத்தி விட்டு வீசுவேன் கைஸ். ஐயோ தம்பி வந்து கரெக்டாக அடிச்சிட்டான்டா மேலே. கத்தி விட்டு வீசுருவேன் கைஸ். அத்தாடி இருறா நீ வெட்டுறான்டா கரெக்டாக. இருறா டே இருந்து தோடா நில்றா பக்கத்தில். அடி உரடி கூட விட மாட்டேங்குது கைஸ். அசிங்கமாக போச்சு. ஒன்றோட விட மாட்டேங்குது. நில்றா ஐயோ போ வெட்டிவிட்டான்டா. ட்ரை பண்ண போனேன் சரி அசிங்கம் ட்ரை பண்ண போனேன், வெட்டிவிட்டான் கைஸ். நில்றா டே நில்றா. அப்படி செத்துட்டான். இவன் ஈஸி கைஸ். அப்படி அடிச்சிடலாம். அந்த கோமாளிகளுக்கெல்லாம் வந்து 2 அடி, எனக்கு அதிகபட்சம் 4 அடி. அவ்வளோ கைஸ் முடிஞ்சு. வாங்கிட்டு அடி நின்று அடிவிட்டு போடா. அவனால் முடிஞ்சிட டே. போடா முடிஞ்சிட போடா. ஆஹா வந்துட்டாடா. கத்தி வச்சு விட்டுருவேன். நான் வந்து க்ளோஸ்லேயே வச்சு முடிச்சு விட்ருவேன். எவ்வளோ காலம் இவனை ஏர்லேயே வச்சு முடிக்கிறோமோ அவ்வளோ காலம் நமக்கு நல்லது கைஸ். அவர் தான் இல்லைன்னா நம்மளை அந்த மொத்த வீணாக போன கத்தி வச்சு வெட்டி நம்ம முடிச்சுடுவாங்க. அவர் இந்த வெட்டுறான் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். இந்த வெட்டுறான் பாருங்க. இந்த வெட்டுறான் பார்த்தியா? ஐயோ குராம மூட அன்லாக்கு. செத்தடா மவனே பண்ணிட்டு நீ வாடா வாடா செத்தடா. ஜெய் அசிங்கப்படுத்தாடி வாடாடி. ஒரு அடி வைக்கிறான். ஒரே அடி அடிடா. ஒன்னே விட்டு செல்லா ஒன்னே வைக்க. அவ்வளோடா இன்னும் 2 அசிங்கப்படுத்த குறை ஒன்று பிடிச்சி வச்சுடா. அசிங்கப்படுத்தாடி. இந்த கொஞ்சம் எடுத்து தாட்டா இருக்குது. இதில் HP வர ஜென்ரேட் ஆச்சு. அதடா நில்றாடே. அப்பாடி நில்றா. கெஞ்சு விட்றாங்க கைஸ். நம்ம போட்டுக்கிட்டு முடியலை என்னால். நில்றா இல்லை ஒரு ஆளே கிடையாது. நில்றா அடி வாங்கடி. எப்போ அடி வாங்கடி. முடிஞ்சிடா. நீ கொஞ்சம் தான்டா அடி வாங்கி போடா. முடிஞ்சிடா. எனக்கு உண்மையில் லோ HP கைஸ். செத்தாண்டா. அவன்கிட்ட 1 அடி வேணாலும் முடிஞ்சு கைஸ். இல்லை இருக்கு நான் கரெக்டாக 2 அடி தான் அவன்கிட்ட வாங்கினேன்னா முடிஞ்சு. மிஷன் ஃபெயில் ஆயிரும் கைஸ். இது அப்புறம் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறான் இங்கே இல்லை. அவ்வளோதான் கைஸ். அப்பா மிஸ்ஸு அடிச்சு லெவலாக போனதுனால பூரா HP ஆயிடுச்சு. சரி பாய் கைஸ். இது வந்து தெரிஞ்சு எனக்கு இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹெல்த் ஏற்றுறதா பெட்டி நினைக்கிறேன். ஐயோ என்னடா வெடிக்குது கைஸ். வெடிக்குது. ஐயோ நெருப்பள்ளி கொண்ட மாதிரி அங்கேயும் ஓடுறானே கைஸ். வெடிக்குது கைஸ். என்னடா அது HP ஏற்றுற பெட்டி தடவை நினச்சேன். அந்த ரேண்டம் PSP கேமரா பார்த்துருக்கீங்களா? உடச்சா ஸ்டார் மாதிரி இருக்கும். அப்புறம் HP EPலாம் ஏறும்ல. EPயில் அது எனர்ஜி மாதிரி ஏறும்ல. அது மாதிரி கைஸ். நான் அது நினச்சேன். இப்போ கரெக்டாக போய் அதுக்குள்ளே மாட்டிக்கு நிற்கிறான். அது வெடிக்குதாண்ணா. இங்கே தான் நம்ம 7ஆம் அறிவை யூஸ் பண்ணுவோம். தட்டி விட்டான்டா கரெக்டாக. வாங்கிட்டடா. சிக்கிட்டடா. தட்டி விட்டான் மறுபடியும் கரெக்டாக. சிக்கிட்டானா சிக்கலாம் பார்ப்போம். தட்டி விட்டான் மறுபடியும். சிக்கிட்டேன் கைஸ். அவ்வளோதான் சிக்கிட்டேன். இந்த இப்போ ரஷ் பண்ணணும். இப்போ அவ்வளோதான் மாட்டேன். முடிஞ்சு. அங்கே ஒரு கொசு நம்மளை அடிச்சுக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி அந்த கொசுவை போய் முடிப்போம். இந்த கொசு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது கொஞ்சம் இல்லை இது 14. இந்த கொசு வந்து 14. வயது 14. அடி வாங்குறதுக்கு அளவு செஞ்ச மாதிரி கரெக்டாக இருப்பார். வாங்க எங்கடா நீ எங்கடா இந்த கண்ட்ரோல்ஸ் பாருங்க எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. எங்கடா நீ? அவ்வளோதான்டா பண்ணா போ. ஸ்டார்ட் பண்ண போட்டு மிரட்டி விட்டவனை. மிரட்டு மூஞ்சிலே மித்து. இது அவ்வளோதான் கைஸ். முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஏரியா. பூம். டவுன்லோடிங். மீண்டும் அக்காட்சி மெம்பர்ஸை சந்திக்கிறோம். ஊரத்தில் இருக்காங்க கைஸ். இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வந்துட்டாங்க கைஸ். நீங்கள் சாண்ட் வில்லேஜ் பிளாக் போர்ட்ஸ் அதாவது சொல்கிறேன். பிளாக் க்ளோக்கோட ரெட் க்ளவுட் இருந்தால் கண்டிப்பாக இவங்க வந்து அக்காட்சிக்கு தான் இருக்கும். கேப்டன் நியூரா வேணா போய் தான் முதல்ல பேசினாங்க. கேதர் த ட்ரூப்ஸ். நான் இமீடியட்டாக செஞ்சாகணும். கேப்டன் நியூரா அப்படின்னு நான் கூப்பிட்றேன். இது எதாவது ஆக்செப்ட் போடுறேன் கைஸ்.
இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றான். இட்ஸ் வந்து என்னது ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இப்போ உடனே வந்து வில்லேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் சார். நம்ம வந்து இப்போ வந்து நிறைய பேர் ஆளுங்களை கூப்பிட்டாங்க, நம்மளால் நம்ம சமாளிக்க முடியாது. வெயிட் பண்ணுங்கள், இது கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடும், இப்போயே முடிஞ்சிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சார் என்ன சொல்கிறீங்க புரியல? ஏய் பின்னாடி போயிட்டாண்டா. கேப்டன் யூடா நீ ஒரு வந்துட்டாங்க 2 பேரும் பக்கத்தில். நல்லது, என்னை நீ ஞாபகம் வச்சிருக்கல. ஐயோ உங்களை எப்படி மறக்க முடியல சாரி, உங்களை மறந்துனா நான் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லை. கண்டிப்பாக அந்த ஜுட்சு நல்லாவே வேலை செய்யுது. வாய மூடு லீடரா, ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. இவன் இப்போ நம்மளை பார்த்துக்கிட்டான், நம்ம வழி கிளியராக இருக்கு லீடரா. ஓகே இது என்னோட டர்ன். பின்னாடி இருந்து என் ஷோவை மட்டும் வாட்ச் பண்ணு சாரி. நான் வில்லேஜ் அட்டாக் பண்ணுறேன் வானத்துலேருந்து. ஒரு ஆர்ட்டை கிரியேட் பண்ணிக்காங்க, பறவையை உருவாக்கிட்டான். எப்படி இருக்கு ஆர்ட் சொல்லு சாரி. என்னை ரொம்ப நேரம் காக்க வைக்காத ரீடரா. காரா ஆஃப் தி சாண்ட் ஜிஞ்சுரிக்கி அது ஒன் டெய்லு சுகாக்கு. நான் வந்துக்கிட்டு இருக்கேன், பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு, நீயா நானான்னு. பறந்துட்டேன் கைஸ். ஆனால் பார்வையில் பறந்து ஃபேமிலி வில்லேஜுக்குள்ளே போயிட்டான். நவலோடிங் முடிஞ்சது கைஸ். ஆமாம் சாப்டர் 2 முடிஞ்சு கைஸ். இன்வேடர்ஸ் ஆஃப் தி சாண்ட் முடிஞ்சு. சினாரியோ ஆடட் டு தி சினாரியோ மோடு. சிக்கமாரு ஹாஸ்பின்சி கைஸ். சிக்கமாரு கேரக்டர் கொடுத்தாங்க நமக்கு. புது மிஷின்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க மிஷன் மோடில். சேவ் டேட்டா எஸ் தான். என்டர் எக்ஸ் ஓவர் டேட்டா. ஓகே சேவ் கம்ப்ளீட்டட் பேக். ஓகே முடிஞ்சது கைஸ், அவ்வளோதான். ஓகே கைஸ், அதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். அக்காட்சி மெம்பர்ஸோட இன்ட்ரோவை கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியல. ஓகே கைஸ், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கா அப்படியே ஒரு லைக் கமெண்ட் கொடுத்துட்டு போயிருங்க கைஸ். பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு கமெண்ட்டாக சொல்லிட்டு போயிருங்க கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இதோட கண்டினியூட்டி பார்ட் வந்து நீ அடுத்த வீக்கில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் கைஸ். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பை பாய். ஜாலியாக இருங்க மக்கள். மயில்சிக்கு தான் இந்த வேணாம் கைஸ், காப்பி ரைட் வந்துடும். இது நான் சொல்லலை, நான் போய்ட்டு வரேன் கைஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆனில் போட்டுக்குங்க. அப்படியே நம்ம சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், போய்ட்டு வரேன். பை பை, டாட்டா, லவ் யூ ஆல்.